All right, we'll do the same. 10-15 நிமிஷம் அந்த கான்செப்ட் முடிச்சுட்டு லாஸ்ட் 1 ஹவருக்கு நம்ம தைரியமா வரலாம். All right. Yes, we. அடுத்த 15 நிமிஷம் குரூஷியல் நிறைய விஷயத்தை கம்பைன் பண்ண போறோம். இப்ப பாருங்க, உங்களுக்கு வேண்டியது ஐ, வி, யூ, he, she, it. அதே மாதிரி நல்லா போட்டுங்க. from, for, of, by, with, about, on, in, at. சும்மா அது ஒரு 7-8 வார்த்தை தான், ஒன்றும் இல்லை, பெரிய கஷ்டமே இருக்காது. இப்ப பாருங்க, இந்த 3 விஷயம் உங்களுக்கு அந்த வேர்பு ஏகப்பட்டது படிச்சுட்டீங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள உள்ளதுதான் இது, ரைட்? ரொம்ப சின்ன வட்டம் தான். நம்ம வந்து இந்த வார்த்தையை தெரிஞ்சுட்டோம், அந்த 23 வார்த்தை நம்ம போட்டோம். அது 23 வார்த்தையில ஏகப்பட்ட வார்த்தை இப்ப கத்துக்கிட்டோம், ரைட்? இப்ப நான் ஒண்ணு பண்றேன், எஸ்வி ஞாபகம் வச்சுங்க. இங்கிலீஷை பொறுத்த வரையிலும் தமிழுக்கு இங்கிலீஷ்ல மிகப்பெரிய வேறுபாடு சொல்றேன். நான் போகிறேன் சொல்லுங்க பாப்போம். நான் போகிறேன். I will go. I go. நான் போகிறேன். நல்லா பாத்தீங்க, நான் போகிறேன். இங்க பாத்தீங்களா, நான் எஸ்ன்னு சொன்னேன், இங்க வீன்னு சொன்னேன். தமிழும் இங்கிலீஷும் ஒன்னாவே இருக்கு. நான் போகிறேன் நல்லா இருக்கு, ஒன்னா இருக்குது. ஆஹா, இது என்ன மாறவே இல்லையா, அவர் என்னமோ மாறுங்கிறாரு. என்ன எப்ப மாறும் தெரியுமா? இந்த 2 தாண்டி போயிட்டீங்கன்னா மாறும். மாத்திடலாமா? இப்ப ஐ கோ டு த மார்க்கெட் அடி. இப்ப எனக்கு தமிழ்ல சொல்லுங்க. சந்தை அடிங்க, தமிழ்ல சொல்லுங்க. பாத்தீங்களா, தமிழ்ல உள்ள பூந்துருச்சு. பாத்தீங்களா, உள்ள பூந்துருச்சா? ஐக்கு கோக்கு நடுவுல பூந்துருச்சா? சந்தைக்கு போகிறேன். ஐ கோ டு த மார்க்கெட். பாத்தீங்களா, ஐ உள்ள பூந்துருச்சா? தமிழ்ல வந்து ஐ உள்ள சந்தைக்குள்ள போச்சது. இது ஐ கோ அப்படியே இருக்குது. பாருங்க, நான் சந்தைக்கு, பாருங்க நல்லா பாருங்க எங்க வித்தியாசப்படுதுன்னு. நான் சந்தைக்கு வந்துருச்சா? சந்தை, நான் சந்தைக்கு போகிறேன். வா, இப்ப பாருங்க, உங்களுக்கு 3 விஷயம் தான் வேணுங்க. இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இது பேர் ப்ரொனவுன்பாங்க, பிரதிபலிச்சம். 3 விஷயம் தான் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ வேணும். இந்த இருக்கு இல்லையா, இது ப்ரொனவுன். இப்ப நம்ம ஐ, வி, ஹி, ஷி, இட்னு போட்டோமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோமா, இந்த ப்ரொனவுன் வேணுங்க. நான் இதை அப்படியே உங்களுக்கு வந்து இது பண்றேன். அடுத்தது இதுக்கு பேரு ப்ரொபோசிஷன் பாங்க. நீங்க டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணும்னு ஒண்ணுமே இல்லை, பேச தெரிஞ்சா போதும். ப்ரொபோசிஷன் அது ஃபுல்லா எடுத்தோம்னா ப்ரொபோசிஷன், ரைட்டா? இந்த இருக்கு பாத்தீங்களா, இதான் ப்ரொபோசிஷன். இது வேணுங்க. 2 லட்சம் வார்த்தையில இந்த வார்த்தைகளை போக்கஸ் பண்ணுங்க போதும். இன்னொன்னு ப்ரொனவுன், ப்ரொபோசிஷன், டென்சஸ். ஆகா, இன்னைக்கு நம்ம இதுதான் பார்த்தோம் இல்ல, 2 நாளா உட்கார்ந்து அடின்னு அடிச்சோம். 12+8 முடிஞ்சு போச்சு. இது 3 இருந்தா போதும். இந்த ப்ரொனவுன் வர்றப்ப இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து பாத்தீங்களா, ஐ வந்து நீயா மாறும், வி வந்து அஸ்ஸா மாறும். அதெல்லாம் போட்டுக்கலாமா? அதெல்லாம் போட்டு அது பார்த்துக்கலாமா? இவ்வளவுதாங்க, ஒரு சின்ன வட்டம் தான். இப்ப பாக்கலாமா நான் என்ன சொல்றேன்னு? ப்ரொனவுன், பிரதிபெயர் சொல், ப்ரொபோசிஷன் முன்னிடை சொல், டென்சஸ், ஆக்டிவ் செய்வினை வாக்கியம், செயல்பாட்டு வினை வாக்கியம். இது ஃபுல்லா பார்த்தோம். இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் எப்ப பார்த்தாலும். இதை இப்ப பார்க்க போறோம். next 15 minutes. Careful with this. I wake up. நான் எழுந்திருக்கிறேன். பாருங்க எப்படி கொண்டு வரேன்னு. ஐ வேக் அப் போட்டோமா, எஸ்வி அடிக்கிறோமா, சப்ஜெக்டா பா. இப்ப பாருங்க, இந்த ப்ரொபோசிஷனை இறக்குறேன். இன் எப்பயா? மார்னிங்ல. வா, இந்த மார்னிங். அவ்வளவுதான். எழுதிக்கிங்க, இது எழுதுங்க பாப்போம். எஸ்விய பண்ணிட்டு நான் காலையில் எழுந்திருக்கிறேன்னு தமிழ்ல எழுதணும். நானுக்கும் ஐக்கும் வேக்கப்புக்கும் நடுவுல தமிழ்ல வந்து பூந்துருச்சு பாத்தீங்களா, காலையில். வா, இப்ப பாருங்க, ஐ வேக் அப் இன் த மார்னிங். I wake up in the morning.
நல்லா பாத்துக்கோங்க. சிம்பிளா தெரியற மாதிரி இருக்கும். ஐ வேக் அப் இன் த மார்னிங். இந்த மார்னிங் இருக்குல்ல, என்னங்க இது? காலையில எந்திரிக்கிறேன். எப்ப எந்திரிக்கிறேன்? காலையில எந்திரிக்கிறேன். எப்ப எந்திரிக்கிறேன்? காலையில இப்ப பாருங்க. ஐ ப்ரிப்பேர். நான் ரெடி ஆகுறேன். நான் ஐ ப்ரிப்பேர். ஐ ப்ரிப்பேர். ஐ ப்ரிப்பேர். நல்லா பாருங்க, நான் உங்களுக்கு போடுறேங்க ஒரு ஆப்ஜெக்ட் லஞ்ச். ஐ ப்ரிப்பேர் லஞ்ச். ஐ ப்ரிப்பேர் லஞ்ச். நான் ப்ரிப்பேர் பண்றேன். இல்ல நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறேன். ஐ ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட். நல்லா பாத்துக்கங்க, நல்லா பாத்துங்க. பிரேக்ஃபாஸ்ட் இங்க வந்து என்ன அர்த்தம்னா வாட், என்ன பண்ண போறோம்? பிரேக்ஃபாஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன்? பிரேக்ஃபாஸ்ட். நல்லா பாத்துக்கங்க. பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வேணாலும் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க என்னன்னா இந்த எஸ்வி இருக்கு பாத்தீங்களா, ஒரு கலர் அடிச்சிடலாமா? எஸ்வி கலரு. நல்லா பாருங்க, எஸ்வி கலர் அடிக்க போறேன். ஆங்கிலத்தோட ஒரு 10 நிமிஷம் தான் இதை நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆனா முக்கியமான 10 நிமிஷம் பாருங்க. வாட், வென்னு. இப்ப ஐ வேக் அப் வென், கோல்ட் அடிச்சு ஒரு வாட். நீங்க பாருங்க, அதையும் இதையும் கனெக்ட் பண்றேன். இப்ப பாருங்க, ஐ பிளே. நான் விளையாடுவேன். நான் விளையாடுறேன். எப்ப? இந்த ஈவினிங். இந்த ஈவினிங். நல்லா பாருங்க, சப்ஜெக்ட் வேர்பு. நல்லா பாத்துக்கோங்க, சப்ஜெக்ட் வேர்பு நீங்க எழுதிக்கலாம். இங்க வந்து இந்த ஈவினிங் தான், இது புரியுதுங்களா? இந்த ஈவினிங் தான் வென். எப்ப? அப்படியே கொண்டு வாங்க, அப்படியே கொண்டு வாங்க. சப்ஜெக்ட் வேர்பு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஐ கோ. இப்ப சொல்லுங்க, டு த மார்க்கெட். கவனிங்க கவனிங்க, டு த மார்க்கெட் அப்படியே ஒரே பிராக்கெட்ல போடுறேன். ஐ கோ டு த மார்க்கெட். நல்லா பாருங்க, ஐ எம் கோயிங் டு கோ ஹியர். எங்க போறேன்? எங்க எங்க போறேன்? மார்க்கெட்டுக்கு போறேன். இங்க பாருங்க, go for this again, right? I go to the market. நல்லா பாத்துக்கங்க, in the afternoon. இப்ப நான் போறேன்னு வச்சுங்க, நல்லா பாத்துக்கங்க. I go to the market where? In the afternoon. போடுங்க வென்னா. நல்லா பாருங்க, அது கோத்திக்கிட்டே வர்றேன் பாருங்க. when. All right, let's take this here. I go to the market in the afternoon by bus. By bus. நல்லா பாருங்க, by bus. நல்லா பாருங்க, நான் திருப்பி ப்ரொபோஷனை யூஸ் பண்றேன். எப்படி 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 how. பாருங்க, சிம்பிளா உள்ள ஒரு ஐகோவை எப்படி கொண்டு வந்திருக்கு பாருங்க. அகைன் முக்கியமான இது, ஃபோக்கஸ் விட்டுறாதீங்க. இப்ப பாருங்க, with my sister. Oh, sister போடு. Sorry sir. No problem. With my sister. விடாதீங்க விடாதீங்க, இந்த பாயிண்ட விடாதீங்க. யாரோட? whom or whom எப்படி வேணாலும் போடுங்க, ரெண்டு ஒண்ணுதான், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நல்லா பாருங்க, look at this. ஒரு சென்டென்ஸ இப்படி பண்ணலாம். என்ன தெரியுங்களா? எஸ்வி வந்து முன்னாடியே இருக்கும். தமிழ்ல பாருங்களேன், நான் பாருங்க என் தங்கச்சியோட பஸ்ல மத்தியானம் மார்க்கெட்டுக்கு போறேன். இந்த போறேன் எங்க வருது பாத்தீங்களா? கடைசியா வருது பாத்தீங்களா? அவ்வளவுதான். நீங்க எப்படி வேணாலும் கோத்திட்டே போலாம். For buying vegetable. அவ்வளவுதான். இங்க பாருங்க, I go to the market in the afternoon by bus. Why? Sister, to buy vegetable. Vegetables. Why? அவ்வளவு பிரமாதப்படுத்துறாங்க பாருங்க விஜய் மேம். why எங்க கோக்குறீங்க பாருங்க, எப்படி கோத்து இது பண்றீங்க பாருங்க.
What also can be used. I go to the market. I go to the market in the afternoon. By bus with my By sister bus to buy with vegetables. my sister to buy vegetable. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நீங்க இதுல எத்தனை எடுத்துக்கணுமோ அது தேவைக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. வென்னு யூஸ் பண்ணலாம், இது பண்ணலாம். இது நம்ம நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நமக்குள்ள டயத்தை வச்சு இன்னொரு 5 மினிட்ஸ் இதை ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த எஸ்வி இருக்கு இல்லைங்களா, சரியான எஸ்வி, ரைட்? இந்த எஸ்வி காலையில எழுந்திரிச்சோட ஐ வேக் அப், அப்படியே லிஸ்ட் பண்ணுங்க. ஐ வேக் அப். இப்ப பாருங்க, ஐ கெட் ரெடி, ஐ கெட் ரெடி, ரைட்? நவ் ஐ ப்ரிப்பேர், ஐ ப்ரிப்பேர், I catch a bus. நல்லா பாத்துக்கோங்க, நான் அப்படியே போடுறேன். நீங்க எப்படி வேணாலும் அதுல வந்து உங்களுக்கு எப்படி இது வேணாலும் படிக்கலாம். I reach the office. Reach the office at பாருங்க, 9 o'clock. I work. இப்ப I பாருங்க, work. நீங்க வந்து இதுல எப்படி வேணாலும் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ப்ரொபோசிஷன் மெயினா இருக்கு பாத்தீங்களா? I wake up in the morning 8 o'clock. இப்ப பாருங்க, in the morning at 8 o'clock. நல்லா At பாருங்க, 8 o'clock. at 8 AM. நீங்க வந்து இதோட படிக்கலாம். உங்களுக்கு இது வேணும்னா, உங்களுக்கு எப்படி வேணுமோ இந்த இன்னட்டு. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, இங்க பாத்தீங்களா, மொத்தமே இத்தனை வார்த்தைகள் தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த டென்சஸ்க்கு 23 வார்த்தை யூஸ் பண்றோம். இந்த டென்சஸ் இருக்குல்ல, நீங்க ப்ரொனவுன் போட்டுருவீங்க. இந்த டென்சஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த 23 வார்த்தை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? am, is, அவ்வளவுதாங்க. are, Column. was, where, Where. were, be, right? am, Be. is, are, was, were, Being. be, being, Being. being, Being. now. being, இப்ப நீங்க பாருங்க, can, Can. could, Could. may, Might. might, shall, Shall. Should. should, must. Must. மஸ்டுக்கு அப்புறம் அதிமுக்கியமான 6 வார்த்தைகள். Will இல்லைங்களா சார்? வில்லு உண்டு கட்டாயம் வில்லு உண்டு. நான் இது முக்கியமான 6 வார்த்தைகள் வருது. have, has, had, Had. do, Do. Yes. Did. Was. அவ்வளவுதான். இந்த வார்த்தைகளை இந்த ஸ்கிரீன்ல இந்த வார்த்தைகளை வச்சுங்க. மோஸ்ட் ஆஃப் யுவர் ஸ்பீக்கிங்கும் மோஸ்ட் ஆஃப் யுவர் ரைட்டிங்கும் இவ்வளவுதான் இருக்கும். இந்த லாஸ்ட் 1 hour நம்ம நிறைய விஷயம் பண்ண போறோம். இந்த லாஸ்ட் 1 hour. ஆனா அதுக்கு முன்னாடி திருப்பி நான் ரீட்ரேட் பண்றேன். I, we, you, he, she, it, they. Preposition from, far, off, by, with, about, on, in, at, to போட்டுங்க. Right? So, ஒண்ணு அடுத்து am, is, are, was, were, be, being, can, could, may, might, shall, should, must, will, would, have, has, had, do, does, did. Wow. ஒரு 40-50 வார்த்தை தான் நம்ம வந்து 95% ஆஃப் அவர் ரைட்டிங்ல இருக்கும். இப்ப பாருங்க, இதை மட்டும் பாருங்க. எஸ்வி இருக்கு இல்லையா, எஸ்வி, ரைட்? இந்த வி மட்டும் தான் மாறப்போகுது இல்லையா? இப்ப இப்படி பாருங்க, ஐ பாக்கி எல்லாத்தையும் அப்படியே வச்சுங்களேன். ஐ ஆம் கோயிங் போட்டுக்கலாமா? இந்த மார்க்கெட் அப்படியே வச்சு, இதுதான் அந்த டென்சஸ்ல வர்றது. ரைட்? Going to the market now. அவ்வளவு நீங்க மார்க்கெட் now போட்டுட்டீங்க, அப்படியே கடகடன்னு என்ன வேணாலும் அதுல போடலாம். இங்க பாருங்க, இங்கதான் இந்த ப்ரொனவுன் வருது. இந்த கன்ஸ்ட்ரக்ட்ல இங்கிலீஷ்ல இப்படிதான். இங்கதான் இந்த ப்ரொபோசிஷன் வந்து ஆரம்பிச்சு நீங்க எப்படி கொண்டு போறீங்க. ப்ரொபோசிஷனுக்கு அப்புறம் என்ன தெரியுங்களா, அதுக்கு பேரு நவுன்பாங்க, பெயர் சொல்லு. பாருங்க, டு எங்க, டு த மார்க்கெட், ரைட்? நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த எப்ப மார்னிங். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா எது வேணாலும் நீங்க போடலாம். இந்த எஸ்வி, இப்ப இந்த எஸ்வியை பொறுத்த வரணும், ஐ கேட்ச் அ பஸ் அட் த பஸ் ஸ்டாப் நீங்க போடலாம். நீங்க உங்களுடைய இதை பொறுத்த வரையிலும் இது கஷ்டம்லாம் கிடையாது. ஐ ரீச் த ஆஃபீஸ் இன் டைம். நான் போட்ட அந்த டயத்துக்குள்ள போறேன். ஐ ஒர்க்
வித் மை ஆன் டைம்ல என்னங்க சார்? ஆன் டைம்னாக்க இன் டைம்னா சீக்கிரமே இந்த போயிடும். நேரம். 9 time. மணிக்கு உள்ளது 8:50க்கே போனா இன் டைம். நீங்க 9 மணிக்கு ஆபீஸ்க்கு 9 மணிக்கே போனா ஆன் டைம். புரியுதுங்களா? கரெக்டான டயத்துக்கு On the போகணும். day. முன்னாடியே Okay. போயிட்டீங்கன்னா இன் டைம். புரியுதுங்களா? அருமையான Okay. கேள்வி கேட்டாங்க உஜ்ஜயினி மேம். இப்படி போட்டுங்க 8:50 AM போடுங்க. இன் டைம்னா இது 9 மணி போடுங்க. 9 மணி ஆபீஸ்க்கு 9 மணிக்கே போனீங்கன்னா ஆன் டைம். ஆன் டைம். கொஞ்சம் முன்னாடியே போயிட்டீங்கன்னா இன் டைம். இன் டைம். ஓகேங்க சார். அருமை. ஐ ஒர்க் வித் த டீம். பாருங்க நான் எப்படி போடுறேன் பாருங்க. ஐ ஒர்க் வித் த டீம். இந்த வித்து வந்துருச்சா? என்ன பண்ணாலும் இவ்வளவுதான் வரும். உங்க ரீடிங் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா ஐ ஒர்க் வித் மை கொலீக். with my colleagues. I work with the team. I talk to the Team. manager. இப்ப பாருங்க I talk to my manager. எப்படி வருது பாருங்க. நீங்க என்ன பண்ணாலும் அதே தான் திருப்பி திருப்பி வரும். I talk to my manager. Talk to me. நீங்க எப்படி எதுக்காக இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னாக்கா இந்த வார்த்தைகள் யாரோட பேசணும், இந்த டீம் யாரு, எப்ப. சோ இப்ப இந்த எஸ்வியை மட்டும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அட் த இந்த இன் டைம் அட் வித் ஃபார் ஆஃப் இவ்வளவுதான் வரும். இப்ப பாருங்க ஐ கோ ஃபார் லஞ்ச் பாருங்க ஃபார் வருது பாருங்க. அதுக்கப்புறம் நவுன் வருது பாத்தீங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சது. இது எத்தனை பேரு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்? இது நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள் தான் அது. இதுக்காக ஒரு 10-15 நிமிஷம் தான் நம்ம அலாட் பண்ணுவோம் இந்த ஸ்ட்ரக்சர்ல. பட் முக்கியமான 10-15 நிமிஷம். ஏன்னா வேரோ வென்னோ ஹவ்வோ எப்படி வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்றது அவ்வளவு முக்கியம். ஆனா அதுக்கு முன்னாடி எஸ்வியை எப்பயுமே நிப்பாட்டும். எஸ்வியை நீங்க எப்பயுமே கொண்டு வரணும். அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்க போறோம். இந்த எஸ்வி வந்து சோ இம்பார்ட்டன்ட், ரைட்? இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்துடலாமா? பார்த்துடலாமா? கேன் வி டூ சம் மோர்? அப்புறம் வந்து கட்டாயமா வருவோம். இன்னும் ஒரு கான்செப்ட் இருக்குது, நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னது, ஏன்னா லாஸ்ட் 1 hour தான் இருக்கு. அதுக்குரியதை ப்ராப்பரா நம்ம பண்ணிடுவோம். Give me a moment, I'll set this up for you.